வரும்னு நீ தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டிய உன் மைண்ட்ல. எனக்கு 12 மணியான தலைவலி வந்துடும். எப்படி நமக்கு சொல்றாங்கல்ல, அதை கரெக்டா சாயந்தரம் வந்து எனக்கு காலையில 6:30 மணி ஆச்சுன்னா டாய்லெட் வந்துடும், 8 மணிக்கு ஒரு டீ குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி சொல்லி வச்சு பழகிட்டோம். எனக்கு இந்த டைம் வந்தா இந்த நோய் வந்துடும். எனக்கு வெளியே போயிட்டு வந்தாவே சேராது. என்னைக்கோ ஒரு நாள் வெளியே போயிட்டு வரப்ப தலைவலி இருக்கும். அது ஒரு தடவை தான் வந்துச்சு. இவங்க மனசுல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தலைவலி வந்துச்சுன்னு இவங்களே கேட்கறாங்க. இவங்கள இன்னைக்கு இந்த வெயில வெளியே போனதான் தலைவலி வந்துச்சுன்னு பதில சொல்லிக்கிறாங்க. அடுத்த முறை அந்த வெயில் நேரத்துல வெளியே போலான்னு கூப்பிடுறப்ப அவங்க வீட்டுக்காரர் புறப்பட்டாங்க. இருந்தாலும் வெயில வேற போறோம், அன்னைக்கே வெயில போய் தலைவலி வந்துருச்சு, இன்னைக்கு வந்துட்டா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. உடனே போயிட்டு வந்தோன்னே அந்த வெயில் பட்டம் தலைவலிக்கிற மாதிரி தோணுது. இவங்கள அந்த தலைவலி உருவாக்கிறாங்க. பாத்தீங்களா, எனக்கு நான் சொல்லல, இந்த வெயில்ல போனாவே எனக்கு சேரவே மாட்டேங்குது. நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன். அப்படி அவங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு சண்டைக்கும் போயிடுறாங்க, எனக்கு வந்துருச்சுன்றாங்க. இப்ப முதல்ல ஒரு முறை நடந்தது உண்மை, 2வது முறை நாமளாக கிரியேட் பண்ணது, 3வது முறை 4வது முறை பழக்கமாயிடுச்சு. அந்த அம்மாவை எப்ப வெளியே வெயில கூட்டிட்டு போனாலும் தலைவலி வந்துடும். இது எப்படி நம்ம வெளியே தள்ளுறது? இது உண்மையான உடலால் ஏற்பட்டதா மனதால் ஏற்பட்டதானா? மனசால ஏற்பட்டது. புரியுதுங்களா? அது பல நோய்கள் நமக்கு அப்படிதான் உருவாக்குது.